वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। अर्जुन उवाच परं ब्रह्म परं धाम पवित्रं परमं भवान् पुरुषं शाश्वतं दिव्यम् आदिदेवम् अजं विभुम् आगुस्त्वां ऋषयः सर्वे नारदस्तथा असितो देवलो व्यास स्वयं सैव प्रविश्यमे। யாரோ ஒருத்தர் மொழிபெயர்ப்போடு படிங்க. நான் படிக்கவா மாதாஜி? படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். ஜெய். அர்ஜுனன் கூறினான், நீரே பரபிரம்மன், உன்னத இருப்பிடம், மிகவும் தூய்மையானவர், பரம சத்தியம். நீரே நித்தியமானவர், திவ்யமானவர், ஆதி தேவர், பிறப்பற்றவர், மிக பெரியவர். உம்மை பற்றிய இந்த உண்மையினை நாரதர், அசிதர், தேவலர், வியாசர் முதலிய மிகச்சிறந்த ரிஷிகளும் உறுதி செய்துள்ளனர். இப்பொழுது நீரே இதனை எனக்கு அறிவித்துள்ளீர். பொருளுரை. தனிப்பட்ட ஆத்மாவிடமிருந்து பரமன் வேறுபட்டவர் என்னும் கருத்து இந்த இரு ஸ்லோகங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பினை இந்த ஸ்லோகங்களின் மூலம் மாயாவாத தத்துவவாதிகளுக்கு பரமபுருஷர் வழங்குகிறார். இந்த அத்தியாயத்தில் பகவத்கீதையின் மிக முக்கியமான 4 ஸ்லோகங்களை கேட்ட பிறகு அர்ஜுனன் எல்லாவித சந்தேகத்தில் இருந்தும் முழுமையாக விடுபட்டு கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொள்கிறான். நீரே பரபிரமன், புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் என்று அவன் உடனடியாக தைரியமாக அறிவிக்கின்றான். அனைத்தையும் அனைவரையும் தோற்றுவிப்பவன் நானே என்று கிருஷ்ணர், இவர்களும் எல்லா மனிதர்களும் அவரையே சார்ந்துள்ளனர். மனிதர்களும் தேவர்களும் அறியாமையின் காரணத்தால் தங்களை பூரணமானவர்கள் என்றும் பரமபுருஷ பகவானிடமிருந்து சுதந்திரமானவர்கள் என்றும் எண்ணுகின்றனர். பக்தி தொண்டு செய்வதன் மூலம் இந்த அறியாமை முற்றிலும் விளக்கப்படுகிறது. இதனை முந்தைய ஸ்லோகத்திலேயே பகவான் விளக்கினார். இங்கே வேத முறைகளுக்கு ஏற்ப அவருடைய கருணையால் அர்ஜுனன் அவரை பரம உண்மையாக ஏற்றுக்கொள்கிறான். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மிக நெருங்கிய நண்பர் என்பதால் அர்ஜுனன் பரம உண்மை என்றும் முழுமுதற் கடவுள் என்றும் அவரை முகஸ்துதியாக கூறுகிறார் என்று கருதக்கூடாது. இந்த இரு ஸ்லோகங்களில் அர்ஜுனனால் கூறப்படுபவை அனைத்தும் வேத வாக்கியங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளன. பரமபுருஷருக்கு பக்தி தொண்டு செய்பவர்கள் மட்டுமே அவரை புரிந்து கொள்ள முடியும் என்றும் மற்றவர்களால் முடியாது என்றும் வேத வாக்கியங்கள் உறுதி செய்கின்றன. இந்த ஸ்லோகங்களில் அர்ஜுனனால் பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் வேத இலக்கியங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அனைத்தும் பரபிரம்மனை சார்ந்துள்ளதாக கேன உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் அனைத்தும் தன்னை சார்ந்துள்ளதாக கிருஷ்ணர் ஏற்கனவே விளக்கியுள்ளார். முண்டக உபனிஷத் அனைத்தும் சிந்திப்பதன் மூலமாக மட்டுமே உணர முடியும் என்று உறுதி செய்கிறது. கிருஷ்ணரை பற்றிய அத்தகு நிரந்தர சிந்தனை ஸ்மரணம் எனப்படும். இது பக்தி தொண்டின் வழிகளில் ஒன்றது. ஒருவன் தனது நிலையை புரிந்து கொண்டு இந்த ஜட உலகில் இருந்து மிக தூய்மை ஏற்கப்படுகிறார். தூய்மையானவர்களில் மிக தூய்மையானவர் கிருஷ்ணரே என்பதை புரிந்து கொள்பவன் தனது பாவ செயல்களில் இருந்து தூய்மை அடையலாம். பரமபுருஷரிடம் சரணடையாதவரை பாவ செயல்களின் பாதிப்புகளில் இருந்து தப்ப முடியாது. கிருஷ்ணர் பவித்திரமானவர் என்று அர்ஜுனனின் கூற்று வேத இலக்கியங்களின் கூற்றுக்களுக்கு ஏற்புடையதாகும். மேலும் நாரதரை தலைமையாக கொண்ட மிகச்சிறந்த சான்றோர்களும் இதனை உறுதி செய்துள்ளனர். கிருஷ்ணரே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள். ஒருவன் எப்போதும் அவரின் மீது தியானம் செய்து அவருடனான திவ்யமான உறவினை அனுபவிக்க வேண்டும். அவரே உன்னதமான இருப்பிடம். உடல் தேவைகள் மற்றும் பிறப்பு இறப்பிலிருந்து அவர் விடுபட்டவர். அர்ஜுனன் மட்டும் இதனை உறுதி செய்யவில்லை. எல்லா வேத இலக்கியங்களும் புராணங்களும் சரித்திரங்களும் இதையே கூறுகின்றன. எல்லா வேத நூல்களிலும் கிருஷ்ணர் இவ்வாறே வர்ணிக்கப்பட்டுள்ளார்.
நான் பிறப்பற்றவன் என்ற போதிலும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக இவ்வுலகில் தோன்றுகின்றேன் என்று அவரே 4ஆம் அத்தியாயத்தில் கூறுகின்றார். அவரே ஆதி புருஷர், அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணம் என்பதால் அவருக்கு எந்த காரணமும் இல்லை. அனைத்தும் அவரிடமிருந்து தோன்றுபவையே. இந்த பக்குவமான ஞானத்தை பரமபுருஷரின் கருணையினால் மட்டுமே பெற முடியும். கிருஷ்ணரின் கருணையால் அர்ஜுனன் இங்கே தன்னை வெளிப்படுத்துகிறான். நாம் பகவத்கீதையை புரிந்து கொள்ள விரும்பினால் இந்த 2 ஸ்லோகங்களில் கூறப்பட்டுள்ள கருத்தை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இதுவே குரு சீட பரம்பரையை ஏற்றுக்கொள்ளுதல் எனப்படும். சீட பரம்பரையை பின்பற்றாதவன் பகவத்கீதையை புரிந்து கொள்ள முடியாது. இது பெயரளவிலான பட்டப்படிப்பினால் சாத்தியம் அல்ல. துரதிருஷ்டவசமாக வேத நூல்களில் இவ்வளவு சான்றுகள் இருந்தும் தங்களது ஏட்டுக்கல்வியால் கர்வமுற்று இருப்பவர்கள் கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதரே என்னும் கருத்தில் பிடிவாதத்துடன் உள்ளனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ நாம இப்போ பகவத்கீதாவோட முக்கியமான 4 ஸ்லோகாஸ் பார்த்தோம் இல்லைங்களா? சதுர் ஸ்லோகி பார்த்தோமா இல்லையா? அகம் சர்வசிய பிரபுவோல இருந்து ஆரம்பிச்சு 4 ஸ்லோகங்கள் பார்த்தோம். நான் தான் எல்லாத்துக்கும் மூலம்னு சொன்னாரு. என்னுடைய பக்தர்கள் எப்படி என்னை எப்போ நினைச்சிட்டே இருப்பாங்கன்னு சொன்னாரு. சோ ஒருத்தன் யாரு இடையராது பக்தி தொண்டு செய்யறானோ அவனுக்கு நான் ததாமி புத்தி யோகம், அவனுக்கு உள்ள இருந்து நான் புத்தி கொடுக்குறேன்னு சொன்னாரு. சோ அந்த பக்தனோட ஹிருதயத்துல இருந்து அவனுடைய அந்த அறியாமையை அடிச்சு ஞானம் என்னும் தீபத்தை ஏத்துவேன் அப்படின்னு சொல்லி பகவான் உறுதி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்ப அர்ஜுனா கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறாரு. பரபிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான். சோ இப்போ அர்ஜுனா சொல்றாரு பரம் பிரம்ம. சோ அவரு கிருஷ்ணா ஒரு சாதாரண தன்னோட ஃப்ரெண்டா நினைச்சிட்டு இருந்த அர்ஜுனா ஏற்கனவே சரண்டர் ஆயிட்டாரு. பட் இப்போ உண்மை சொல்றாரு வெளியே, நீங்க தான் பரம் பிரம்மன். பிரம்மன்கிறது உங்களுக்கு தெரியும். பிரம்மன்கிறது பிரம்மாவையும் சொல்லலாம். பிரம்மன்கிற மீனிங் இங்க பிரம்ம ஜோதி பண்றாங்க. பிரம்மன் அப்படிங்கிறதுக்கு பல மீனிங் இருக்கு. சோ நீங்க தான் அந்த பரபிரம்மன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனா சொல்றாரு. பரம்தாமம், பரம்தாமன். கிருஷ்ணாக்கு பரந்தாமன் ஒரு பேர் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஆமா மாதாஜி தெரியும். பரந்தாமன் புல்லாங்குழல் கொடுத்த அதுல வரும்ல, அதுல வருது மாதாஜி. வரும். எஸ், பரந்தாமன் புகழை பாடுங்களேன், என்னமோ சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு பரந்தாமன் மெய்யழகை பாருங்களேன் அப்படின்னு வரும். பரந்தாமன் மெய்யழகை பாருங்கள். எஸ். சோ பரந்தாமன் அப்படின்னா பரந்தாமன். எஸ், கிருஷ்ணனோட நேம் தான் பரந்தாமம். ஆக்சுவலி பரந்தாமம் அப்படின்னா அவருடைய தாமம் அப்படின்னா அவருடைய இருப்பிடம். சோ தாமம் கொடுத்துருக்காங்க, பரமதாமம், அவருடைய உன்னத இருப்பிடம் அவர்தான். பரமம் பவித்ரம், பவித்ரம்னா தூய்மையானவர். இந்த பௌதிக சாந்தி மாதாஜி, வெல்கம் மாதாஜி. லேட் ஆயிடுச்சா? ஹரே கிருஷ்ண மாதாஜி, லேட் ஆயிடுச்சு மாதாஜி, சாரி. சோ பவித்ரம் தூய்மையானவர் அப்படின்னா உள்ளதுலயே இந்த நம்மளுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த பியூரா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நம்மளால அது முடியலன்னா கூட அந்த பியூரிட்டி எப்பவுமே எய்ம் பண்ணுவோம். சோ பகவான் உள்ளதுலயே ரொம்ப ரொம்ப பியூராமா. ஒரு சினிமால கூட வரும் அந்த டயலாக் வரும், அவ கறந்த பாலை விட தூய்மையானவ அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பத்தி சொல்லுவாங்க. அது மாதிரி கிருஷ்ணா அவ்வளோ பியூர். அவர் பார்த்தா சேட்டை நிறைய பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அவர் அவருடைய ஆப்புலன்ஸ்ல துறவு இல்லைங்களா? அவர் எல்லா சேட்டை வேலையும் பண்ணுவாரு. ஆனா எதுலையுமே தன்னை டீப்பா வச்சுக்க மாட்டார். அவர் அந்த துறவு மனப்பான்மையோட எப்பவுமே இருப்பாரு. அதே மாதிரி அவர் ரொம்ப ரொம்ப பியூர் கிருஷ்ணா. இந்த உலகத்திலேயே பியூரஸ்ட் யாரு அப்படின்னா அவருதான். சோ அடுத்தது பரமம் பவான், பரம சத்தியம். சோ பகவான் தான் பரம சத்தியம். அடுத்தது புருஷம், புருஷம் அவர்தான் புருஷன். சாஸ்வதம் நித்தியமானவர், திவ்யம் திவ்யமானவர், ஆதி தேவர், அஜம் பிறப்பற்றவர், விபும் மிக பெரியவர். சோ இப்போ அர்ஜுனா குளோரிஃபை பண்றாரு கிருஷ்ணாவை. நீங்க இந்த மாதிரி பரபிரம்ம, பரந்தாம, பவித்ரம், பரமபவான். சோ குளோரிஃபை பண்ணிட்டு அதோட நிறுத்தல.
சோ இதுனா அர்ஜுனா வந்து அவருடைய அத்தை பையன், சாரி மாமா பையனா, மாமா பையன், அதனால அப்படி சொல்றாரு அப்படின்னு மக்கள் சொல்லிருவாங்க அப்படிங்கறதுனால தான் மட்டும் இது சொல்லல. கூடவே வந்து யார் யார் சொல்றாங்கன்னு சொல்றாரு? மியூட் ஆயிருக்கீங்க பாண்டியன். நாரதர், அசித்தர், நாரதர், அசித்தர், சேவலர், வியாசர், வியாசர் எல்லாரும். வியாசர் எல்லாரும் சொல்றாங்க. இது ஏன் அவர் இப்படி சொல்லணும் சொல்லுங்க? நம்ம அப்பதான் நம்புவோம். நம்புவோம். அதுதான். இத ஏதோ அர்ஜுனா வந்து உணர்ச்சி வசப்பட்டு சொல்றாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோங்கிறதுனால அவரு எல்லாரையும் துணை கூப்பிடுறாரு. நாரதர், அசிதர், வியாச சாரி அசிதர், தேவலர். தேவலர், வியாசர் போன்ற பெரிய பெரிய ரிஷிகளும் கூட இத வந்து உறுதி பண்ணிருக்காங்க. நீங்களே இப்ப எனக்கு டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. சோ வேத இலக்கியங்கள் நிறைய இடத்துல பிரபுபாத் இந்த இதுல கொடுத்திருக்காரு. வேத இலக்கியங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காருன்னா, ஆத்மா வேற, பரமாத்மா அதாவது பகவான் வேற. சோ அர்ஜுனா வந்து தான் வேற, பகவான் வேற அப்படிங்கறத இந்த ஸ்லோகால உறுதி பண்ணியிருக்காரு. ஏன்னா பரபிரம்மன், பரந்தாமம் எல்லாமே கிருஷ்ணா வந்து ரொம்ப ஹையானவர் அப்படிங்கறத வந்து உறுதி பண்ணியிருக்காரு. அருவவாதிங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பிரபுபாதர் வந்து இங்க விளக்குறாரு. மாயாவதிங்க. சோ இப்போ இந்த 4 முக்கியமான ஸ்லோகா கேட்டோடனே அர்ஜுனாக்கு எல்லா சந்தேகமும் தீர்ந்துருச்சு. சோ நீங்க தான் டிக்ளேர் பண்றாரு. இப்பதான் டிக்ளேர் பண்றாரு. இவ்வளவு நேரம் பாருங்க அர்ஜுனா எதுவுமே டிக்ளேர் பண்ணல. இப்பதான் நீங்க கடவுள் அப்படின்னு சொல்லி அர்ஜுனா வந்து டிக்ளேர் பண்றார். அதுவும் தான் பண்றது மட்டும் இல்லாமல் வேத இலக்கியங்களையும் அப்படிதான் இருக்கு. பெரிய பெரிய முனிவர்களான நாரதர்லாம் கூட அதை வந்து ஒத்துக்கிறாங்க. சோ ப்ரூஃப் கொடுக்கிறார். சில முட்டாள்கள் இன்னுமே பாத்தீங்கன்னா பகவத்கீதை பேசுனது கிருஷ்ணாதான் கூட ஒத்துக்கிறது இல்ல. அது என்னன்னா அவங்க வந்து கிருஷ்ணர்ல இருந்து என்னமோ ஒரு சக்தி வந்து, அதாவது அந்த பிரம்மன்ல இருந்து ஒரு சக்தி இறங்கி வந்து பேசிட்டு திருப்பி போய் பிரம்மன்ல கலந்துருது. கிருஷ்ணாட்ட இருந்து ஏதோ ஒண்ணு வந்து பேசிட்டு கிருஷ்ணாக்குள்ள போயிருது. இது மாதிரி கண்ணா பின்னா லார்ட் சிவாட்ட இருந்து வந்து கிருஷ்ணா வெளியே வந்து பேசிட்டு மறுபடியும் சிவாக்குள்ள போயிட்டாரு. என்னென்னமோ பேசுறாங்க. சோ அதனாலதான் வேத இலக்கியங்கள்ல ப்ரூஃப் அர்ஜுனா வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அந்த டிவோட்டிஸ்லாம் வந்து எதையுமே நம்ம வேகா சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. சாஸ்திரத்துல இருந்து ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. இதுக்கு வந்து சாஸ்திரத்துல ரெஃபரன்ஸ் இருக்கா, வேத இலக்கியங்கள்ல இதுக்கு எங்கேயாவது ரெஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ அர்ஜுனா வந்து அந்த ரெஃபரன்ஸ கொடுக்கிறாரு. நான் மட்டும் சொல்லல, இங்க வேத இலக்கியங்கள்லயும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறது சொல்றாரு. சோ அறியாமையின் காரணத்தால் தங்களை பூர்ணமானவர்கள் என்றும் பகவான் இருந்து சுதந்திரமானவர் என்றும் எண்ணுகிறார்கள். இதுதான் எல்லா ஜீவாத்மாவும் பண்ணிட்டு இருக்கு. என்னன்னா கிருஷ்ணா பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டு எதையாச்சும் நிறைவேத்தி கொடுத்தாருன்னா கா காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? சோ நாம ஏதோ ஒரு எஃபர்ட் போட்டு அதுல வந்து ரிசல்ட் வந்துரும். உடனே நமக்கு அப்படியே பாயிரும். நான் எப்படிப்பட்டவன் பாத்தியா, நான் எப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நான் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன், நான் இந்த டைம்ல எடுத்த கரெக்டான முடிவு தான் இன்னைக்கு என்னோட ராஜ்யமே இப்படி இருக்குது. இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எஸ்பெஷலி பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு இந்த மமதா ரொம்ப இருக்கும். அவங்களுக்கு வந்து தாங்க செய்யறது எல்லாமே கரெக்ட், தாங்க ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு ஒரு நினைப்பு இருந்துட்டே இருக்கும். பாத்திருக்கீங்களா? நிறைய மாதாஜி, ஏ- நிறைய தங்களையவே கிருஷ்ணா நினைச்சுக்கிறது. நான் நான் சொன்னது மழை வந்துச்சா பாட்டுல வரும்ல, நான் சொன்னது வெயில் வந்துச்சாங்கிற ரேஞ்சில நாம நினைக்கிறது எல்லாமே நடக்குதா. ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கும் பகவான் ஏதோ ஒரு இடத்துல ஒரு செக் வைப்பார். எவ்வளவோ பெரிய ஆளா இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல செக் வைப்பார். அவங்க அதுல சுதாரிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க புத்திசாலி. இல்ல என்னாலதான் எல்லாமே நடக்குது, என்னாலதான் எல்லாமே நடக்குது அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க போய் மறுபடியும் மரணம் மாட்டுவாங்க. சோ நாம வந்து யாருமே சுதந்திரமானவர்கள் அல்ல. யாருமே சுதந்திரமானவங்க இல்ல. நாம எல்லாமே பகவானுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கோம், இல்லைங்களா? ஒன்னா பகவானுடைய அந்தரங்க சக்தியோட கண்ட்ரோல்ல இருப்போம், இல்லைன்னா பகிரங்க சக்தியோட கண்ட்ரோல்ல இருக்கும், இல்லைங்களா? இப்ப நாம எந்த சக்தியோட கண்ட்ரோல்ல இருக்கோம்?
அந்தரங்க சக்தி. ஆஹ் பகிரங்க சக்தின்னு நான் சொன்னேன். ஹரே அப்ப கிருஷ்ணா. மைண்ட் பகிரங்க மாதாஜிங்க மாதாஜி. அப்ப நான் அந்தரங்க சக்தி வந்து ராதா மாதானுங்க மாதாஜி. ஸ்ரீமதி ராதா ஹரே கிருஷ்ணா. ஹரே அன்மியூட் கிருஷ்ணா. பண்ணாம கரெக்டா சொன்னேன், மியூட் பண்ணி. அன்மியூட் பண்ணி தப்பா சொல்லிட்டீங்க இல்லைங்களா? தேங்க்யூ மைனாவதி மாதாஜி. எஸ், அவங்க சொன்ன மாதிரி அந்தரங்க சக்திங்கிறது ஸ்ரீமதி ராதாராணி. நாம இப்ப பகிரங்க சக்தியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கோம். பகவானுடைய பகிரங்க சக்தி மாயாதேவி. நல்ல வழியில மாயாவை ரொம்ப பிடிச்சி. எஸ் விஷாலி, மாயாதேவி. மாயாதேவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி மாயாதேவி கட்டி பிடிச்சு உட்காந்துருக்கோம். சும்மா பிடிச்சா கூட ஓடிடுவாங்கன்னு சொல்லி இறுக்கமா கட்டி பிடிச்சு உட்காந்துருக்கோம். என்னை விடுன்னு கெஞ்சிக்கிட்டு டெய்லி, ஆனா கட்டி பிடிச்சு உட்காந்துருக்கோம். சோ பகவானுடைய அந்த மாயா சக்தியின் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால நாம சுதந்திரமானவர்கள் கிடையாது. ஆக்சுவலி ஆத்மா ரொம்ப ரொம்ப பாவம் தான். ஆத்மா வந்து செயல் இழந்து போய் இந்த உடம்புக்குள்ள பரிதாபமா உட்கார்ந்துட்டு இருக்கு. அது ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணும்னா அதுக்கு பகவான் சாங்ஷன் பண்ணணும். இந்த பிரகிருதி அதை செய்யணும். பிரகிருதினா இந்த உடல், பிரகிருதினால ஆன இந்த உடல், இயற்கையினால ஆன இந்த உடல். சோ ஆத்மா தன்னை அதுவா ஏதாவது ஒரு வேலை செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. அதுக்கு செயல் களம் ஒண்ணு வேணும். அது இந்த உடல். பர்மிஷன் வேணும். என்ன விளையாமா? என்னாச்சு மாதாஜி, மழையா? சோ நம்மளுடைய அந்த கையற நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து எந்த சுதந்திரமும் கிடையாது. ஒரே ஒரு சுதந்திரம் கொடுக்குறாரு கிருஷ்ணா. அவரு வேணுமா மாயா வேணுமா அந்த சூஸ் பண்ணி சொல்றாரு. அதுவும் வந்து ஆர்டினரி பீப்புள், சாதாரண மக்களுக்கு. பக்தர்களுக்கு எல்லாம் ஒரே அதாவது 2 விரல் நீட்டி ஒன்ன தொட சொல்ல மாட்டாரு. ஒரு விரல் நீட்டி ஒரு விரலையே தான் தொட சொல்லுவாரு. சோ பகவானுடைய பக்தன் ஆகணும் அப்படின்னா அவருடைய அந்தரங்க சக்தியின் கீழே போறதுக்கு நம்ம தயாராகணும். நம்ம இன்னும் அந்தரங்க சக்தியின் கீழே போகல. அது வந்து அவங்க வந்து மகாத்மாக்கள் சொல்லி 9ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணா சொன்னார். அவங்க எல்லாம் வந்து தெய்வம் பிரகிருதிம் ஆஸ்ரிதா. தெய்வம் பிரகிருதிம் அந்த தெய்வ இயற்கையுடைய அந்த அந்த ஆஸ்ரிதான்னா ஷெல்டர், அடைக்கலம் எடுத்தவங்க. அவங்க எல்லாம் மகாத்மாக்கள்னு சொல்லி பகவான் சொல்றாரு. பெரிய பெரிய பக்தர்கள். இப்ப படிச்சாங்க சொன்னவங்க இல்லையா, நாரதர், அசிதர், தேவலர், வியாசர், இவங்க எல்லாம் வந்து தூய பக்தர்கள். அவங்க எல்லாம் வந்து அந்த அந்தரங்க சக்தியின் பாதுகாப்பின் கீழே அவங்க இருக்கிறாங்க. சோ நாம வந்து பகிரங்க சக்தியின் பாதுகாப்பு கீழே தான் இருக்கோம். நம்மளுக்கு எந்த விதமான சுதந்திரமும் கிடையாது. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்தது, பக்தி தொண்டு செய்வதன் மூலம்தான் இந்த அறியாமை விளக்கப்படுகிறது. நான் அன்னைக்கு கூட முதியோர் இடத்துல போய் கிளாஸ் எடுத்தப்போ, போன வாரம் போய் எடுத்தப்போ, எத்தனை பேர் நீங்கெல்லாம் வந்து ரொம்ப சுதந்திரமானவங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நிறைய பேர் ஜென்ஸ் எஸ்பெஷலி கை தூக்குனாங்க. நான் வந்து ரொம்ப சுதந்திரமானவன், நான் யாரையும் நம்பி இல்ல. அது வந்து அது ஒரு பயங்கர மமதா இல்லைங்களா? நான் யாரையும் நம்பி இல்ல. எங்க பாட்டி தான் அடிக்கடி சொல்லும், யாரையும் நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க பாட்டு பாடும். அந்த மாதிரி நான் வந்து யாரையும் நம்பி இல்ல, அதுவும் கடைசி காலத்துல யாரையும் நம்பி இல்ல அப்படின்னு ஒரு கெத்து எல்லா ஆத்மாக்கும் தேவைப்படுது. ஆனா உண்மையில யோசிச்சு பாருங்களேன், வயசான காலத்துல நீங்க ஏதாவது தடுக்கி கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு ஹெல்ப் தேவையா இல்லையா? எஸ் மாதாஜி. கண்டிப்பா மாதாஜி, கண்டிப்பா தேவை. எஸ், அது வயசான காலத்துல கண்டிப்பா வேணும். கண்டிப்பா மாதாஜி, கண்டிப்பா. சோ நாம அந்த மாதிரி மமதாவோட யாரையுமே வந்து அன்போட நம்ம கேட்டோம்னா அவங்க செய்வாங்க. அதிகாரம் பண்ணி நம்ம ஒருத்தர் வேலை கேட்டோம்னா செய்வாங்களா? அதுவும் இப்பத்த பிள்ளைக்கு வாய்ப்பே இல்லை. பாவம் தான் வரும். இந்த நம்ம காலத்துக்கு வாய்ப்பே இல்ல மாதாஜி. அதுவும் நாம வந்து போன ஜெனரேஷன் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம். மாமனார் மாமியாரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம். ஆனா இப்பத்த ஜெனரேஷன் அவங்க தயாராவே இல்ல. இன்னும் நாம தான் அவங்களை அப்படி வளர்த்திருக்கோம். நீ யாருக்கும் அடிமையா இருக்க கூடாது, நீ இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்திருக்கோம். சோ நம்ம பேச்ச கூட அவங்க கேட்க தயாரா இல்ல. சோ அவங்கள்ட்ட அன்பு காமிச்சீங்கன்னா கூட உங்களை வந்து பாப்பாங்க. நீங்க அவங்கள அடிமையா நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. சோ அந்த நான் யாரையும் நம்பி இல்லை அப்படிங்கிறது ஒரு மமதா, ஒரு மமதை. நாம எல்லோருமே யாரையாவது சார்ந்துதான் இருக்கோம். ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு காலையில பால் வேணும்னா கூட நீங்க என்ன உங்களுக்கு எப்படி தானா வந்துருமா? வராது மாதாஜி.
போய் வாங்கணும், இல்லாட்டி பால் காய் கொண்டு வந்து ஊத்தணும். பசங்களை தான் வந்து அரிசி எங்க விளையுதுன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு இல்லைங்களா? அவங்களுக்கு உண்மையில அரிசியில எங்க விளையுதுன்னு தெரியாது. சோ இப்ப பால்னா நமக்கு பால் பாக்கெட்ல இருந்து பால் வருதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு ஆயிருச்சு இப்போ. பசுமாட்டுல இருந்து ஒருத்தர் பால் அந்த பசுமாட்டை ஒருத்தர் பராமரிச்சு அதுட்டு வேளைக்கு பால் கறந்து நமக்கு கொண்டு கொடுத்தாதான் நாம வந்து வீட்டுல பாலே வாங்கி காய்ச்சி குடிக்க முடியும். ஒரு பாலுக்கே எப்படின்னா நம்ம தினம் சாப்பிடணும், தண்ணி வேணும், நமக்கு எத்தனையோ விஷயங்கள் நமக்கு வேணும். அது எல்லாத்துக்கும் நம்ம எல்லாரையும் சார்ந்துதான் இருக்கோம். நான் யாரையும் சாராம நான் வந்து சுதந்திரமா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அது ஒண்ணு. அது வந்து பௌதீகமாவே. ஆன்மீகமாவும் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆத்மா, நான் ஒரு செயல் செய்யணும்னா இதுக்கு பகவானோட சாங்ஷன் வேணும். இன்னொன்னு இந்த உடல் வந்து அதுக்கு ஒத்துழைக்கணும். இந்த 2 விஷயம் இருந்தாதான் என்னால எந்த ஒரு செயலும் செய்ய முடியும். அதனால நான் சுதந்திரமானவன் நினைக்கிறது மித். அது வந்து ஒரு அறியாமை. இந்த அறியாமை எப்ப போகும்னா பக்தி தொண்டு எடுத்தாதான் போகும். பகவான் அதை சொல்றாரு. இல்லைன்னா நம்ம என்ன நினைச்சுக்கோமாமா, நான் பெரிய ஆளு, எல்லாரும் எனக்கு எனக்கு ஜெய் ஜெய்ங்கிறாங்க, நான் சொல்றதெல்லாம் கரெக்ட்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அது வந்து ரொம்ப மோசமான விஷயம். நம்மளை சுத்தி ஒரு துதிபாடிகள் கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவங்க எதுக்கு எடுத்தாலும் ஜெய் ஜெயின்னு சொன்னாங்கன்னா அந்த ஆள் முடிஞ்சுட்டான்னு அர்த்தம். வள்ளுவர் சொல்லுவார் இல்லைங்களா, இடிப்பாறை இல்லை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். ஞாபகம் வருதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தவறு கண்டா கண்டுபிடிச்சு தவறு சொல்லணும். செய்யும்போது இடிச்சு சொல்லணும். அதுதான், அப்பதான் அது கரெக்டா இருக்கும். அரசனா இருந்தாலும் அரசன் சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா கெடுப்பார் இல்லானும் கெடும். இருக்கணும். அவங்க கெடுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னா கூட அவங்க கெட்டு போயிடுவானோ. சோ நம்ம கிட்ட நம்மளை சுத்தி வந்து நம்ம பண்றது தப்பு அப்படின்னு தைரியமா சொல்ற ஒருத்தரை வந்து கூட வச்சுக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு குடுப்பினைதான். இப்ப கிருஷ்ணா வந்து சொல்றாரு இல்லையா அர்ஜுனாட்ட, நீ பண்ற தப்பு, தைரியமா சொல்றாரு. அத வந்து அதுவும் வந்து எப்படி திட்டுறாரு, உனக்கு ஆண்மை இருக்கான்னு ஒரு அர்ஜுனா மாதிரி ஒரு தூய வீரனை வந்து ஆண்மை இருக்கான்னு கேக்குறாரு கிருஷ்ணா. யோசிச்சு பாருங்களேன், அது எவ்வளவு இன்சல்ட். எடுத்தோன்னே கேக்குறாரு, நீ என்ன கஷ்மலம் மாதிரி பேசுற, உனக்கு ஆண்மை இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. சோ அதெல்லாம் சாதாரண வார்த்தை இல்ல, எவ்வளவு இன்சல்டிங் வேர்டு தான். ஆனா அர்ஜுனா அதையும் தாண்டி சரண்டர் ஆகுறாரு. சோ ஏன்னா கிருஷ்ணா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் தன்னுடைய நல்லதுக்கு அப்படின்னு அர்ஜுனாக்கு புரியுது. சோ இந்த பௌதீக உலகத்துல உங்களுக்கு நல்லது சொல்லக்கூடிய ஒரே ஆளுங்க யாருன்னா பகவானுடைய பக்தர்கள் மட்டுமே. அவங்கதான் உள்ளது உள்ளபடி உங்கள்ட்ட சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ஈகோ இருக்கு நான் சொல்றேன், பாஞ்சாலி மாதாஜி உங்களுக்கு ஈகோ இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க, அதுக்கு மாதாஜி சிரிக்கிறாங்க. வேற யாராவது சொன்னா சும்மா விடுவீங்களா? அப்போ 2 நாள் பேசவே மாட்டேன். அவங்கள பார்த்தாலே கோபம் வரும். என்ன தைரியம் இருந்தா அவன் எனக்கு ஈகோ இருக்கு சொல்றான். கரெக்ட் கரெக்ட் மாதாஜி, உண்மை உண்மை. ஆனா பக்தர்கள் வந்து நாம சொல்றோம் உங்களுக்கு பொறாமை இருக்கு, உங்களுக்கு வந்து ஈகோ இருக்கு, எல்லாமே எல்லா கெட்ட குணங்களும் உங்களுக்கு இருக்குன்னு நம்ம சொல்றப்போ நம்மள சிரிச்சுட்டே கேட்கிறோம் இல்லையா? ஏன்னா நமக்கு அதெல்லாம் உண்மைன்னு புரியுது. இவ்வளவு நாளா நமக்கு வந்து அதெல்லாம் புரியல. நான் தான் சூப்பர், நான் தான் உலகத்திலேயே பர்ஃபெக்டான ஆளு. சோ இந்த நினைப்பு ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளேயும் இருக்கு. நான் ரொம்ப பர்ஃபெக்ட், நான் அதுலயும் நான் மட்டும்தான் பர்ஃபெக்ட், நானும் பர்ஃபெக்ட் தான், ஓகே நான் மட்டும்தான் பர்ஃபெக்ட், அடுத்தவன்லாம் மோசம் இல்லைங்களா? அதுதான் எல்லா ஜீவாத்மாக்குள்ளேயும் இருக்கு, அது சட்டிலா இருக்குது. சோ அதையெல்லாம் பகவான் வந்து சுட்டி காமிக்கிறார். இதெல்லாம் உனக்கு இருக்கு அர்ஜுனாட்டையும் சுட்டி காமிக்கிறார். சோ அர்ஜுனாவுக்கு சொல்றது எதுக்குன்னா நமக்கு சொல்றாரு பகவான். சோ உனக்கு வந்து இந்த மாதிரி சொல்றதுக்கு ஆள் இருக்கிறது வந்து உண்மையிலேயே கொடுப்பனதான். நம்ம பண்ற தப்ப வந்து அப்படியே உள்ளது உள்ள மாதிரி சொல்றது வந்து உண்மையிலேயே டிவோட்டிஸ் தான் பண்ண முடியும். சோ வேத விதிமுறைகளுக்கு ஏற்ப அவருடைய கருணையினால் அர்ஜுனன் அவரை பரம உண்மையாக ஏற்றுக்கொள்கிறான். சோ நல்லா இந்த லைனை கவனிங்க. வேத விதிமுறைகளுக்கு ஏற்ப வேதங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு, அதே சமயம் அவருடைய கருணையால்
பகவானோட கருணையினாலதான் அர்ஜுனாவால கிருஷ்ணாவை பரம உண்மையை ஏத்துக்க முடியுதாம். நீங்களாம் நினைக்கலாம், நான் வந்துங்க பகவத்கீதை 18 அத்தியாயம், 18 நாள் 18 அத்தியாயங்க. அந்த கோவிட் அப்ப சேர்ந்தாங்க. நானே சேர்ந்துங்க விடாம இப்ப வரைக்கும் கேக்குறேங்க. எல்லா கிளாஸும் அட்டன் பண்றேங்க. நானே பக்தி பண்றேங்க. நானே 16 மாலை ஜபம் பண்றேங்க. அப்படின்னா அந்த நானேங்கிற வேர்டுக்கு வந்து அங்க எந்த வேலையும் கிடையாது. அங்க ஒரே ஒரு வேர்டு இன்சர்ட் பண்ணி, பகவானுடைய கருணையினால் இங்க கொடுத்திருக்காரு இல்லையா பிரபுபாதர், அந்த லைனை நாம இன்சர்ட் பண்ணிக்கணும். எல்லாமே எதனால் நடந்தது அப்படின்னா பகவானுடைய கருணை, காரணமற்ற கருணை. நாமெல்லாம் ஒருத்தங்க மேல கருணை காமிக்கிறோம்னா அது கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். இது பண்ணா எனக்கு நல்லது அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனா பகவான் நம்ம மேல கருணை காமிக்கிறாருன்னா அது காரணமற்ற கருணை, காஸ்ட்லெஸ் மர்சி. பகவானும் ஆச்சாரியர்களும் காமிக்கிறது காரணமற்ற கருணை. இந்த ஜீவாத்மா பகவானை விட்டு வந்து இங்க கஷ்டப்படுதே அப்படின்னு சொல்லி ஆச்சாரியாஸ் கருணை காமிக்கிறாங்க. பகவான் வந்து இந்த ஜீவாத்மா எப்படியாச்சும் என்கிட்ட வரணும் அப்படின்னு அவரு கருணை காமிக்கிறார். சோ பகவானோட கருணையினால மட்டும்தான் நமக்கு ஏதோ இவ்வளவு நாளா நம்ம கிளாஸ் கேட்டு ஏதோ கொஞ்சம் புரிஞ்சுதுன்னு நம்ம நினைக்கிறது எல்லாமே அவருடைய மர்சி மட்டுமே. அர்ஜுனாக்கே சொல்றாரு. அப்ப நாமெல்லாம் எம்மாத்திரம் யோசிச்சு பாருங்க. பகவானுடைய கருணை இருந்தாதான் உங்களால கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். பகவானோட கருணை இருந்தாதான் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் அதை காதுல வாங்க முடியும். பகவானோட கருணை இருந்தா தான் அது உங்களுக்கு புரியும், இல்லைன்னா எதுவுமே புரியாது. சோ நாம இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த மமதையை வந்து நம்ம விடணும். பக்திக்கு பேசிக்கா தேவைப்படுறது என்ன அப்படின்னா அகங்காரம் இல்லாம, இந்த பொய் அகங்காரம் இல்லாம இருக்கிறது. நீங்க எல்லாம் சொல்லலாம், நான்லாம் ரொம்ப சப்மிசிவ், நான் யாரையும் எதிர்த்து பேச மாட்டேன், நான் ரொம்ப நல்லவ, நான் ரொம்ப பாவம் இல்லையா மாதாஜி? அப்படின்னு தான் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் நினைச்சிட்டு இருக்குது. ஆனா உண்மையில நாம வந்து யாரும் இல்ல, என்ன மாதிரி நல்லவங்க யாரும் இல்ல, என்னைய மாதிரி நல்லவங்க உலகத்திலேயே யாருமே இல்ல. கரெக்ட், கம்மிதான். சரிங்களா? கிருஷ்ணா பவித்திரம்னா அவர் என்னை விட கொஞ்சம் கம்மிதான் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க நம்மலாம். ஆனா உண்மையிலேயே அந்த அதாவது சில பேர் நான் எதிர்த்தே பேச மாட்டாங்க, யார் என்னை பேசினா நான் அமைதியா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு மனசுக்குள்ள அந்த அவங்கள திட்டணுங்கிற எண்ணம் வந்துச்சு அப்படின்னா நீங்க அமைதியா போனது வந்து எதனாலனா உங்களுக்கு அந்த எதிர்த்து பேச தெரியாது, டிஃபெண்ட் பண்ண தெரியாது அப்படிங்கறனால. அதனாலதானே ஒழிய உள்ளுக்குள்ள கூட அந்த நினைப்பு வரக்கூடாதான், இவங்க என்னை எப்படி திட்டுறாங்க, நான் ரொம்ப பாவம், அந்த மாதிரி வந்துன்னா அது பொய் அகங்காரம். ஜடபரதன் மாதிரி யாரு என்னமோ திட்டிக்குங்கடா, திட்டினீங்கன்னா என்ன இந்த பாடி தானே திட்டுவீங்க, திட்டிக்குங்கடா அப்படின்னு விடுறது வந்து அதுதான் உண்மை அகங்காரம். சோ சப்மிசிவா இருக்கிறது அது வந்து இப்ப கிரேட் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுவும் ஒரு பௌதீக குணம் தான். சோ அகங்காரமா இருக்கிறத விட சப்மிசிவா இருக்கிறது பெட்டர் தான். ஆனா சப்மிசிவா இருக்கிறவங்களுக்கும் உள்ளுக்குள்ள அகங்காரம் இருக்கும், அவங்களுக்கு அது வெளிப்படுத்த தெரியாம இருக்குமே ஒழிய. அதே மாதிரி இப்ப நான் எதுவுமே பேச மாட்டேங்க அப்படின்னா பேசினா தப்பாயிருமே, என்னை யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிருவாங்களே அந்த பயத்துல பேசாம இருக்கிறது. அவ்வளவு சென்சிட்டிவ், என்னை யாரும் இது சொல்லக்கூடாது. சோ இந்த சென்சிட்டிவிட்டி விட்டு வெளியே வந்தாதான் நமக்கு பக்தியே கிடைக்கும். நான் ரொம்ப சென்சிட்டிவ்ங்க, நான் ரொம்ப பாவம், இந்த உலகமே எனக்கு துரோகம் பண்ணுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு பக்தி உள்ளே போகாது. ஐயோ சத்புஜா பிரபுட்ட நம்ம செல்ஃப் பிட்டியான நாங்க ஏதாவது சொன்னோம்னா புடிச்சு திட்டி விடுவாரு இல்லையா? அந்த செல்ஃப் பிட்டியா அவர் எப்பவுமே வந்து என்கரேஜ் பண்ணவே மாட்டார். அது ஆகவே ஆகாதுமா. அது வந்து நம்மளை கொண்டு செல்ஃப் பிட்டின்னா உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? சுய பச்சாதாபம், நான் பாவம் நான் பாவம், அது என்ன பண்ணும்னா நம்மள குழிக்குள்ள கொண்டே தள்ளிரும். நீங்க பாவம் நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா கிருஷ்ணா உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்காரு நீங்க நினைக்கிறீங்க. நம்மள இப்படி ஒரு லைஃப் சிச்சுவேஷன்ல கிருஷ்ணா வச்சு நமக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வைக்கப்படுறதுக்கு காரணம் யாரு? நம்மதான், நான் தான். எஸ், இப்ப நம்ம சொல்றோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கு, நமக்கு அது ஞாபகம் வருதா?
இல்ல மாதாஜி, நோ நடைமுறையில மாதாஜி பண்றது இல்ல. அந்த அளவுக்கு பக்குவமே இல்ல. பக்குவமே இல்ல. மாதாஜி இன்னசென்ட்டா சொல்லிருக்காங்க. எஸ் மாதாஜி, வெரி ட்ரூ. கிளாஸ் கேக்குறப்ப நம்மளுக்கு இதெல்லாம் உண்மைன்னு புரியுது. நல்லா புரியுது, 100% புரியுது. கிளாஸ் முடிச்ச உடனே அவ்வளவுதான், காத்துல போயிடுது. காத்தோட போயிருது இல்லையா? நேற்றோட நீ சொன்ன வார்த்தை காற்றோட போயாச்சு. அந்த மாதிரி காத்தோட போயே போச்சு. சோ அது மாதிரி இல்லாம நம்ம கொஞ்சமாவது நம்மள வந்து அனலைஸ் பண்ணி பாத்துக்கணும். நான் வந்து எப்படி எப்படி நடந்துக்கிறேன், நான் வந்து என்னை ரொம்ப பாவம்னு நினைக்கிறேனா? சோ அந்த நினைப்பு வரும், வராம இருக்காது. நீங்க அப்ப வந்து மண்டையில கொட்டிக்கணும். லிட்டரலா மண்டையில இல்ல, அந்த நினைப்பு மேல ஒரு கொட்டு கொட்டிக்கணும். நீ பாவம் கிடையாது, நீதான் உலகத்திலேயே பாதி அப்படின்னு நாம நினைச்சுக்கணும். சோ நாம பண்ணிட்டு வந்த செயலுக்கு தான் நம்மள வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில கிருஷ்ணா வச்சிருக்காரு. இதெல்லாம் எதுக்குன்னு திருந்துறதுதான். ஏங்க ஜெயில்ல பனிஷ்மெண்ட் எதுக்கு கொடுப்பாங்க சொல்லுங்க? அடுத்த தடவை தப்பு பண்ணக்கூடாது. அடுத்த தடவை தப்பு அடுத்த தடவை தப்பு பண்ணக்கூடாது, அதுக்காக தான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனா தப்பு பண்றதுக்கு தண்டனை கொடுத்த அப்புறம் நாம வந்து ஐயோ எனக்கு வலிக்குதே, அம்மம்மா எனக்கு வலிக்குதே, இது கொடுத்தவங்க மோசம் அப்படின்னு நம்ம திட்டுறது வந்து எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் இல்லையா? சோ இந்த அன்னைக்கு அந்த காஸ்மாலஜி செஷன்ல அழகா சொன்னாங்க. என்னன்னா, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த பூமண்டலம் வந்து ஒரு டிஸ்க் மாதிரி ரவுண்டா இருக்கும். அதுக்கு 2 சைடும் 2 மலை இருக்கும். லோகா லோகா அப்படிங்கிற 2 மலை இருக்கும். அதுக்கு நடுவுல தான் பூமண்டலம் இருக்கு. அந்த 2 மலைக்கு அந்த பக்கம் வந்து ஒரு குழி இருக்குமாம், ஒரு இருண்ட குழி. இந்த 2 மலைக்கு நடுவுல தான் சூரிய வெளிச்சம். அதுக்கு அந்த பக்கம் சூரிய வெளிச்சம் கிடையாது. அந்த ஒரு இருண்ட குழிக்குள்ள பாத்தீங்கன்னா உள்ள ஐஸ் அந்த மாதிரிதான் இருக்குமா, டார்க். அதுக்குள்ள வந்து உள்ளதுலயே ரொம்ப பாவம் பண்ணவங்களை வந்து அங்க தள்ளிடுவாங்களாம். அதாவது கிருஷ்ணா நிறைய வாய்ப்பு கொடுப்பாரு, அப்பயும் திருந்தாம நாத்திகவாதம் பேசி அந்த மாதிரி ரொம்ப தப்பு பண்றவங்க, ரொம்ப சின்ஃபுல்லா இருக்கிறவங்கள வந்து அந்த குழிக்குள்ள விட்டுருவாங்களாம். அங்க வந்து வெறும் இருட்டு, பனி, அந்த அந்த மாதிரிதான் இருக்குமா குகை, அந்த இருட்டா ஒரு இடம் தான். சோ அப்படியும் இடம் இருக்கு இந்த பௌதீக உலகத்திலேயே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கோல்டுல ஒரு இடம் வந்து ஃபுல்லா கோல்டு லேண்டாமா. அந்த இடத்துல வந்து அப்படியே பளபளன்னு தங்க மாதிரி மின்னுமாமா. அங்க ஏதாச்சும் விழுந்துச்சுன்னா தெரியாதான், அந்த அளவுக்கு இருக்குமாமா அந்த கோல்டு லேண்ட். அங்க வந்து தேவர்கள் போய் அங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் கடைசி ரவுண்ட் என்னன்னா டைமண்டாம், தங்க வைரம், வைரத்துல ஒரு ரவுண்ட் இருக்குமா இந்த பௌதிக உலகம், இந்த யூனிவர்ஸ்குள்ளேயே. எத்தனை எத்தனை மிஸ்ட்ரி, எவ்வளவு இவ்வளவு அதிசயங்களை பகவான் இதுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்களேன் அப்பா. அதாவது மேல வந்து 2 யானை தாங்கறதுக்கு, அந்த வெயிட் பேலன்ஸ் பண்றதுக்கு. கீழே வந்து அஷ்டதிக்கஜங்கள் 8 யானை, அதுக்கு கீழே சேஷன். அதுவும் சேஷன் எங்க இருக்காருன்னா அந்த பெரிய ஆமை ஒண்ணு, அந்த ஆமைக்கு மேல அந்த கர்ப்போதக கடல் இருக்கு. அந்த கர்ப்போதக கடல்ல ஒரு ஆமை இருக்கு. அந்த ஆமைக்கு மேல ஆதிசேஷன், ஆதிசேஷனுக்கு மேல 8 யானை அஷ்டதிக்கஜங்கள். அந்த யானைக்கு மேலதான் இந்த பூமண்டலா இருக்கு. இந்த பூமண்டலாக்கு மேல தனியா போர்லோகா, ஸ்வர்கலோகா, மகரலோகா, ஜனலோகா, தப்பலோகா, அப்புறம் பிரம்மலோகா. சோ இந்த மாதிரி அடுக்கடுக்கா இருக்கு. இது எல்லாமே ரவுண்டா இருக்கு. அந்த நான் சொன்ன மாதிரி தங்கத்தினால ஒரு லேண்டு, வைரத்தினால ஒரு லேண்ட், இதெல்லாம் இருக்காம். அதுக்கப்புறம் யூனிவர்சல் லேயர், நிலம், நீர், நெருப்பு, காற்று எல்லாமே ஒரு திக் லேயரா சுத்தி இருக்குமா. கடைசியில அகங்காரம் கடைசி லேயரா இருக்கும். சோ இது அவ்வளவு கெட்டியான லேயர். ஒவ்வொன்றை விட 10 மடங்கு அதிகம். அப்படிதான் நம்மளோட யூனிவர்ஸ் சுத்தி இருக்கு, அப்படியே ஃபுல்லா கவர் ஆயிருக்கு. சோ ஒரு யோகம் பண்றவன் இது எல்லாத்தையும் தொலைச்சுக்கிட்டு வெளியில போகணுமா. சோ நம்மள மாதிரி பக்தி பண்றவங்க, பக்தி பண்றதா நினைக்கிறவங்க, பக்தி பண்றவங்க, நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்துல நம்ம வந்து பியூர் ஆயிட்டோம் அப்படின்னா பகவான் நம்மள இந்த எல்லா லேயரையும் தாண்டி மேல கூட்டிட்டு போயிடுவார். சோ அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? எப்ப வரும் அந்த மொமெண்ட்? நம்ம இந்த பௌதீக உலகத்தை தாண்டி பகவான்கிட்ட போகணும். இந்த பௌதீக உலகத்தையும் இவ்வளவு அழகா படிச்சிருக்காரே மனுஷன், இவ்வளவு ரசனையோட. அப்ப அவருடைய அந்த ஆன்மீக லோகம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அந்த ஆன்மீக உலகத்துடைய ரிஃப்ளெக்ஷன், பிரதிபிம்பம் தான் இந்த பௌதீக உலகம்.
இதுவே எவ்வளவு அழகு இல்லைங்களா? எவ்வளவு அந்த பூக்கள், அந்த அழகழகான பூவு, மலை, நதி, இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு சலிப்பே தெரியாது. பறவைகள் எவ்வளவு விதம் இருக்கு மாதாஜி. உம் எவ்வளவு அது கலரு எவ்வளவு நல்லா கொடுத்துருக்காரு தெரியுமா? கார்பஸ்ட் கலரு எவ்வளவு சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்கு. பட்டாம்பூச்சி இதெல்லாம் பாக்குறப்போ ஒரு அதிசயமா தான் இருக்கு இல்லைங்களா? பூவே பாருங்களேன், எத்தனை வெரைட்டி! அடடடடா. ஏகப்பட்ட வெரைட்டி. மிருகங்கள் வெரைட்டி மட்டும் பகவான் அடிச்சுக்க ஆளே கிடையாது. எத்தனை படைச்சிருக்காரு. இங்க இந்த பௌதீக உலகத்திலே எப்படி இருக்குன்னா, அப்ப ஆன்மீக உலகத்துல எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சிந்தாமணி தாமம், அவருடைய தாமம் வந்து சிந்தாமணி தாமம். அங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பகவான் நித்தியமா ஆனந்தமா வசிக்கிறாரு அங்க. சோ நாம வந்து என்னமோ நாம பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளால ஒரு கல்ல கூட ஒரு 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 துகள் மண்ணை கூட நம்மளால உருவாக்க முடியாது. எல்லாமே கிருஷ்ணா உருவாக்கி கொடுத்ததை வச்சு, இங்க இருக்கிறத வச்சு நாம செய்யறோம். செஞ்சுட்டு நான் எவ்வளவு பெரிய ஆள் பத்தியா, நான் எவ்வளவு பெரிய ஆள் பத்தியா. பகவான் தாங்க உங்களுக்கு அறிவு கொடுத்திருக்காரு, உங்களுக்கு வேணுங்கிற பொருள் கொடுத்திருக்காரு, செய்யக்கூடிய அந்த புத்தி, அந்த டைம்ல அந்த யோசனை கொடுக்கறாரு. அதையெல்லாம் வச்சு செஞ்சுட்டு நாம எப்படி கிரெடிட் எடுத்துக்க முடியும் சொல்லுங்க? நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், நானு நானு நானு. சோ இந்த பௌதீக உலகத்துல எல்லா ஜீவாத்மாவும் இந்த அறியாமையில் தான் சிக்கி தவிக்குது. சோ ஒரு பக்தன் மட்டும்தான் வந்து இத தாண்டி யோசிப்பான், பகவான் ஒருத்தர் இருக்காரு. சோ அதுதான் வந்து இங்க வேத இலக்கியங்கள்ல இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இதே அர்ஜுன பிரபுபாத்து கொடுத்திருக்காரு. அர்ஜுனனுக்கு நெருங்கிய நண்பருங்கிறதுனால அர்ஜுனன் முழுமுதற் கடவுள்னு அவர் முகஸ்துதியா சொல்றான்னு நினைக்க கூடாது. இதெல்லாம் வேத இலக்கியங்கள்லயும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. சோ பகவானுக்கு பக்தி பண்றவங்க மட்டும்தான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். இத போய் நீங்க மத்தவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியாது. அதுதான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ கேன உபனிஷத்து, முண்டக உபனிஷத்து எல்லாத்துலயுமே என்ன சொல்லியிருக்குன்னா, எல்லாமே பகவானை சார்ந்தே இருக்கிறது. சோ பகவானை எப்படி உணர்றது அப்படின்னா, அவரை பத்தி நம்ம ஸ்மரணம். நம்ம அந்த 9 விதமான பக்தி தொண்டு இருக்கு இல்லைங்களா? என்னென்ன 9 வித பக்தி தொண்டு? श्रवणं कीर्तनं स्मरणं கீர்த்தனம் पादसेवनं वन्दनं தாஸ்யம் சத்யம் आत्मनिवेदनं सत्यं அர்ச்சனம் வந்தனம் ஆத்ம நிவேதனம். எஸ். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். சோ 9 வித பக்தி தொண்டு. பகவானை அடையிறதுக்கு இந்த 9 வித பக்தி தொண்டு. அவரை பத்தி யோசிக்கிறது. சோ அதுக்குதான் நம்ம வந்து அவரை பத்தி விஷயங்களை கேட்கறது, அவரை பத்தி நினைக்கிறது, அவருடைய நாமத்தை சொல்றது, இதெல்லாம் தான் பக்தி தொண்டு இல்லைங்களா? இத வந்து நம்ம செய்யற மூலம் மட்டும்தான் வந்து பகவானை புரிஞ்சுக்க முடியும். அவங்கதான் இந்த ஜட உடல்ல இருந்து விடுபட முடியும். சோ வேதங்கள்ல பகவான் தூய்மையானவர் நம்ம சொல்லி பார்த்தோம். மிக தூய்மையானவர் கிருஷ்ணரே என்பதை புரிந்து கொள்பவன் தனது பாவ செயல்களிலிருந்து தூய்மை அடையலாம். சோ கிருஷ்ணா தான் ரொம்ப பியோர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்க தாங்க செய்யற அந்த பாவத்தில இருந்து அவங்க வந்து விடுபடலாமா. எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்காரு பிரபுபாது. சோ பகவான்கிட்ட சரண்டாகாம நம்முடைய பாவ செயலிருந்து நம்மளால தப்பிக்க முடியாது. சோ இத வந்து எல்லாருமே உறுதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சோ பகவான் கிருஷ்ண புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஒருவன் எப்போதும் அவர் மீது தியானம் செய்து அவருடனான திவ்யமான உறவினை அனுபவிக்க வேண்டும். சோ நம்ம தியானம் பண்றதே எதுக்கு அப்படின்னா, தியானம்னா நம்ம ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சான் பண்றோம், மந்திர தியானம் பண்றோம். இந்த மந்திர தியானம் நம்ம எதுக்காக பண்றோம் சொல்லுங்க? எதுக்கு பண்றோம்? மந்திர மனசு பக்குவப்படணும் மாதாஜி, அதனாலதான் அதுக்காக பண்றோம். மனசு பக்குவப்படணும், பக்குவமாகணும். ஓகே. அப்புறம் வேற எதுக்கு பண்றோம்? பாஞ்சாலி மாதாஜி நீங்க எதுக்கு பண்றீங்க மந்திர தியானம்? மனது அமைதி அடையணும். மனது அமைதி அடையணும். ஓகே. பக்தி அதிகமாகணும். அதிகமாகணும். ஓகே.
பக்தி சேவை செய்யணும். கிருஷ்ணாவே உள்ள வரலையே நீங்க குடுக்குற ஆன்சர்ல எதுலயும். உங்களுடைய மனசு திருப்தி அமைதி அடையணும். மாதாஜி ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி உடலெல்லாம் ஆத்மாங்கிறது உணர்ந்து ஆத்மா பியூரிஃபை பண்றதுக்காக ஹரிநாமம் சொல்றோம் இல்லைங்க மாதாஜி, அப்படிதானே மாதாஜி வரும்? இதுலயே நம்மளை தாண்டி இன்னும் ஹரே கிருஷ்ணா வரல நாம. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. அவரோட சர்வீஸ்ல இருக்கணும்ன்றதுக்காக அவரோட சர்வீஸ்ல ஈடுபடணும்ன்றதுக்காக சாண்ட் பண்றோம். நாம உடல் ஆத்மா இது எல்லாம் ஓகே. இத தாண்டி கிருஷ்ணாங்கிறவரு ஒரு கடவுள், கடவுளுடைய பெயர் கிருஷ்ணா, அவருக்கு நான் சேவை செய்யணும். சரிங்களா? அந்த மென்டாலிட்டி நமக்கு முதல்ல வரணும். அதுக்குதான் நம்ம ட்ரை பண்றோம். அந்த பகவானோட கனெக்ட் ஆக ட்ரை பண்றோம். அதுக்குதான் மந்திர தியானம் பண்றோம். அடிக்கடி நான் சொல்லுவேன் இல்லைங்களா, கிருஷ்ணாவோட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த பௌதீக உலகத்துல இந்த கலியுகத்துல ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எதுனா ஹரே கிருஷ்ணா மகா மந்திர ஜபம், நாம ஜபம். மத்த இவங்கள்ல அவங்க தியானம் மூலம் கனெக்ட் ஆனாங்க, யாகம் மூலம் கனெக்ட் ஆனாங்க, விக்கிரக வழிபாடு மூலம் செஞ்சு அது மூலம் கிருஷ்ணனோட கனெக்ட் ஆனாங்க. ஆனா இப்ப நம்ம மந்திர தியானம் எதுக்காக பண்றோம் அப்படின்னா பகவானோட கனெக்ட் ஆகுறதுக்கு. சோ எனக்கு நல்லா இருக்கு நான் பண்றேன், எனக்கு மனசு அமைதி அடையுது. சோ இதெல்லாம் செல்ஃபிஷ் ஆட்டிடியூட். இன்னும் நாம நம்மளை தாண்டி யோசிக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். சோ இந்த ஜபம் நான் பண்றது கிருஷ்ணாக்காக. பகவானே நான் ஏத்துக்கிறேன். முதலாவது அவர்தான், கிருஷ்ணாதான் முழுமுதற் கடவுள், அவர்கிட்ட நான் போகணும். அதுக்கு ஒரே வழி இந்த ஹரிநாம ஜபம் தான். இந்த நம்பிக்கை, திடமான நம்பிக்கையோட நாம மந்திர ஜபம் பண்றப்போ நாம கிருஷ்ணா கூடவே கனெக்ட் ஆகுறோம். கிருஷ்ணா கான்சியஸ். சோ நம்மளுடைய உணர்வு பகவான், அதாவது பிரபுபாத் இந்த மூமெண்ட் கிருஷ்ண பக்தி இயக்கம்னு வைக்கல, உணர்வு இயக்கம். சோ பகவானுடைய உணர்வோட நம்ம உணர்வை கனெக்ட் பண்றோம். அதுதான் கிருஷ்ணா கான்சியஸ். சோ நம்ம கான்சியஸ், அதாவது ஒரு அசுத்தமான ஒரு உணர்வுல இருக்கோம். சோ அதனாலதான் நம்ம பியூர் ஆகணும். அந்த பியூரான கிருஷ்ணாவை நாம கொடுத்திருக்காரு. தூய்மையானவர்களில் தூய்மையான கிருஷ்ணரேன்னு புரிஞ்சுக்கிறவங்க தான் தூய்மை அடைவாங்களாம். கிருஷ்ணாதான் உள்ளத்திலேயே பியோர்னு புரிஞ்சுக்கிறவன் தான் தூய்மை அடைவானாம். அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்தி தொண்ட நம்பிக்கையோட நம்ம செய்யறப்பதான் என்ன ஆகும்னா நமக்கு பகவானோட கனெக்ட் ஆகும், பியூரிட்டி வரும். இந்த மந்திர தியானமே எதுக்காக நம்ம பண்றோம்னா பகவானோட நம்ம உணர்வு, பகவானோட உணர்வோட கனெக்ட் பண்றதுக்கு நம்ம பண்றோம். சோ அவரு அவ்வளோ பியூர் அப்படின்னா அவரோட கனெக்ட் ஆனா நான் என்ன ஆவேன்? எஸ். சோ நம்ம யாரோட நாம தொடர்புல இருக்கமோ அவங்களுடைய குணங்கள் நமக்கு அப்படியே வரும். சோ கிருஷ்ணாவோட நீங்க அதே இது நீங்க பௌதிகமான நபர்களை விட்டுட்டு பகவானோட கனெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அவருடைய அந்த நமக்கு. ஆச்சாரியர்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான், அவங்க பியூரா இருக்காங்க இல்லைங்களா? பிரபுபாதர் பாருங்களேன், அவர் எப்பயாச்சும் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு இருந்தாரா? சொன்னாரோ அதை அப்படியே வாழ்ந்து காமிச்சார். நமக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தாரோ அதை அப்படியே வாழ்ந்து காமிச்சிட்டு போனாரு ஆச்சாரியா. அவரு வெளியில ஒண்ணு சொல்லிட்டு உள்ள ஒண்ணு நடிக்கல. அவர் என்னென்ன தன்னோட டீச்சிங்ஸ்ல சொன்னாரோ அப்படியே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாரு. எந்நேரமும் ஜபம் பண்ணிட்டு தான் இருப்பாரு. தன்னுடைய லைஃபையே கிருஷ்ணா கான்சியஸ்க்காக அர்ப்பணிச்சாரு. அது நம்மளையும் அர்ப்பணிங்கன்னு சொல்றாரு. உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு லைஃப் தான், கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. சோ இதெல்லாம் ஒரு பியூர் கான்சியஸ் இருக்கவங்க தான் சொல்ல முடியும் இல்லைங்களா? ஒரு தூய ஆத்மா மட்டும்தான் இதெல்லாம் சொல்ல முடியும். நமக்கெல்லாம் என்ன பண்ணியுமே நம்மளோட செல்ஃபிஷ்னஸ் வந்துரும். சோ தியானம் பண்றதே நம்ம எதுக்கு பண்றோம்னா எனக்கு அமைதி கிடைக்குது, நான் பியூரிஃபை ஆவேன், எனக்கு நல்லா இருக்கு. சோ இதெல்லாம் இதை தாண்டி நம்ம யோசிக்கணும். இதை நான் பண்ணா கிருஷ்ணாக்கு பிடிக்குமா? பிரபுபாதெல்லாம் அப்படிதான் பண்ணாரு. நான் அவர் அவருடைய குருவை திருப்தி பண்ண, கிருஷ்ணாவை திருப்தி பண்ணதான் அந்த தள்ளாத வயசுல அமெரிக்கா போனார். அவர் விருந்தாவன வாசி. அவரு விட்டுருந்தா நிம்மதியா விருந்தாவன்லயே உயிரை விட்டுருப்பாரு. ஆனா தன்னுடைய குரு சொல்லிட்டாரு, குருவோட கட்டளை கிருஷ்ணாவுடைய கட்டளை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் அமெரிக்கா போனாரு. சோ அவங்கெல்லாம் தூய ஆத்மா. சோ அவங்க நமக்கு என்ன சொல்லி தராங்க அப்படின்னா, என்னுடைய உணர்வு தூய்மை அடையணும்னா நான் கிருஷ்ணா என்ன ஆகணும், என்ன பண்ணணும்னா அவரை தூய்மையானவர் நான் புரிஞ்சுக்கணுமா. புரிஞ்சுக்கிட்டாவே நான் பியூரிஃபை ஆயிருவேன். சோ முழு முதற் கடவுள்
அவரே உன்னத இருப்பிடம், அவர் எல்லாமே பிறப்பு இறப்புல இருந்து விடுபட்டவர் அவரு. சோ அவர் பிறப்பற்றவர், அஜன பிறப்பற்றவர், ஆதி தேவ் அஜம் விபும், விபும்னா மிக பெரியவர். சோ கிருஷ்ணாதான் மிக பெரியவர். இந்த உண்மையை நம்ம ஏத்துக்கணும். நம்ம ஏத்துக்கிட்டோம்னு சொல்றோம், ஆனா நம்ம இன்னும் ஏத்துக்கல. ஏத்துக்கிட்டோம்னா நம்ம சாண்டிங்ல வேற லெவல்ல இருக்கு. சோ பகவான் தான் எல்லாமே. இத அர்ஜுனா மனசார புரிஞ்சுக்கிட்டாரு. ஏதோ வாய் வார்த்தைக்காக அர்ஜுனா அந்த ஸ்லோகா சொல்ல, மனசார புரிஞ்சு சொல்றாரு. இத நான் மட்டும் சொல்ல, இவங்க எல்லாரும் சொல்றாங்க. இது எல்லாமே நமக்கான ப்ரூஃப். ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம்.